மக்காவில் ஒரு கல் இருந்தது, அந்த கல் எனக்கு சலாம் கூறியது, கூறி வந்தது, அந்த கல்லை நான் அறிவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா என்று கேட்டிருந்தார்கள். இது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு நினைக்கிறேன் கேட்டிருந்தார்கள். அப்போ வந்து அது இருக்குது, அந்த ஹதீஸ் இருக்குது, இதெல்லாம் ஆன்மீக சம்மந்தப்பட்டது, கல் சலாம் சொன்னதுங்கிறதெல்லாம் அப்படி சாதாரணமாக முடியாட்டா கூட இறை தூதர்களுக்கு என்ன செய்யும், அது மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்களா நம்ம நம்பணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு அதில் சில கேள்விகளை கூடுதலாக கேட்டு அந்த காஜா மைதீன் புரசவாக்கத்திலிருந்து அதில் கூடுதல் சந்தேகங்களை அவர் எழுப்புனதுனால அதை நம்ம மறுபடியும் ஆய்வு செஞ்சோம். அதில் என்னென்ன அது அடிப்படைகளில் அது சரியாக இருக்குதாங்கிறது ஆய்வு செய்யும் பொழுது அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் முஸ்லீமில் தான் வருது. வரும் பொழுது இன்னி ல ஆரிஃபு ஹஜரன் பி மக்கத்தை, நான் மக்காவில் உள்ள ஒரு கல்லை அறிவேன். மக்காவில் ஒரு கல் பாறை இருக்கிறது, அது கான யுசல்லிம் அலைய, அது எனக்கு சலான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த பாறையை கடந்து போகும்போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும்னு எனக்கு சலான் சொல்லும். எது எப்போ நடந்துச்சுன்னு சொன்னால், கபுல அன் உபாச, நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடி, ரசூலுல்லாஹ் நபியாக 40 வயசுக்கு முன்னாடி 25 வயசோ 35 வயசுல இருக்கும் பொழுது என்ன செய்யும், அதை கடந்து போகும்போது எனக்கு அந்த பாறை வந்து சலான் சொல்லும். இன்னில் ஆரிஃபுல் ஆன், அதை வந்து நான் இப்போவும் அறிவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்ற அந்த ஹதீஸ். கல் சலான் சொல்லுமான்னு கேட்டால் பொதுவாக சொல்லாது, ஆனால் இறைவன் நாடி நான்னு சொன்னால் அதை நம்ம இறைவனை கூடுதலாக நம்புறதுனாலையும் இறை தூதர்கள் வழியாக சில அற்புதங்கள் நிகழ்கிற காரணத்தினாலையும் செய்து ஆத்தண்டிக்காக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அந்த அடிப்படையில் நம்ம அது சரின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதை மீளாய்வு செய்யும் பொழுது இந்த சலான் சொல்கிறதுங்கிறதுக்குல, சலான் சொல்லுவது ரசூலுல்லாவுக்கே தெரிஞ்சது 40 வயசுக்கு பிறகு தான். சலாம் சொல்லுதல்னா ரசூலுல்லாவுக்கே ஒருத்தர் சந்திக்கும் போது சலான் சொல்கிற ஒரு வழக்கம் அன்றைக்கி இருந்தால் தான் அந்த கல் சலான் சொல்லிச்சுங்கிறது சரியாக வரும். அப்போ கல் சலான் சொன்னிச்சின்னு சொல்வதாக இருந்தால் சலாம் சொல்லக்கூடிய ஒரு முறை அன்றைக்கு இருந்ததா, இறை தூதர் ஆன பிறகு தான் அந்த சலான் சொல்கிற முறை வந்ததான்னு கேட்டால் இறை தூதர் ஆன பிறகு தான் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது என்ன செய்யற, அந்த அரபு மக்கள்கிட்ட சலான் சொல்கிற ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிற வழக்கமே இல்லாத ஒன்றை வந்து அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன புதுசாக இருக்குன்னு தேய்ச்சி போயிருப்பாங்க. அப்போ அன்றைக்கு உள்ளது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஹுயீத்த சபாகன், ஒரு சந்திக்கும் பொழுது குட் மார்னிங்கிறாங்கல்ல, இதே வார்த்தை தான். ஹுயீத்த சபாகன், நல்ல காலை பொழுதாக ஆகட்டும், ஹுயீத்த மசான், நல்ல மாலை பொழுதாகட்டும், இந்த மாதிரி வந்து ஈஷ் அல்ஃபாம், 1000 வருஷம் வாழுங்க, இப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை தான் அன்றைய அரபுகள் வந்து பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிற ஒரு வழக்கம் கிடையாது. இஸ்லாம் வந்த பிறகு கூட வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து சந்திக்கும் பொழுது கூட அவங்க முறையில், அந்த குட் மார்னிங் முறையில் தான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ இந்த சலாம்ங்கிறது எப்போ வருதுன்னு கேட்டால், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து புகாரியில் 3326வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு விட்டு சும்மா கால பிறகு சொன்னான், இதுஹப், ஆதமே நீ போ, இப்போ சல்லிம் அலா உலாய்க்கு மிரல் மலாய்க்கத்தி, அந்த மலக்குகளுக்கு போய் நீ சலான் சொல்லு. சலான் சொன்ன உடனே ஃபஸ்தமே மா யுஹையுனக, உனக்கு என்ன பதில் சொல்கிறாங்க என்பது நீ கேட்டீன்னு சொன்னால், தஹியத்துக ஓ தஹியத்து துர்ரியத்துக்கு, இதுதான் உமக்கு நீ சொல்லக்கூடிய முகமன், இதுதான் உன் சந்ததிகளுக்கும் இதுதான் முகமன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அவர் போய் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு மலக்குமார்களுக்கு. மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா, அலைக்கும் சலாம் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொல்லலாம். அப்படி சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. இதை சொன்ன பிறகு தான் இந்த தான் இஸ்லாமிய சலாம் என்பதை ரசூலுல்லாவுக்கு என்ன செய்கிறது, சொல்லி கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு தான் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது நமக்கு என்னவாகிறது, வஹி மூலம் ரசூலுல்லாவுக்கு அறிவித்த பிறகு அந்த நடைமுறைக்கு வருகிறது. அப்போ நபியாக ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு கல் சலாம் சொல்லுச்சு என்று சொன்னால், அப்போ சலாம் சொல்கிறது ஒரு மெத்தடே அன்றைக்கி இல்லையே, இப்படி ஒரு வாசக அமைப்பை பயன்படுத்துகிறதே இல்லைங்கும் பொழுது அது வந்து அது சாத்தியம் இல்லைன்னு விளங்குது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு ஆள் வந்து வஹப் இப்னு உமைர்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் குறைஷியை சேர்ந்தவர். அவர் உஹது போர்லையெல்லாம் வந்து கலந்து கொண்டார். அவங்க அணியில், காஃபிர் அணியில் வந்து எதிர் அணியில் வந்து கலந்து கொண்டவர் யார், வஹப் இப்னு உமைர் என்பவர். அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார்.
பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவருக்கு அந்த காயமெல்லாம் குணமான உடனே மக்காவுக்கு போயிட்டார். குணமான உடனே அவர் சஃப்வான் இப்னு உமையா என்பவரை சந்திக்கிறார். அவர் ரசூலுல்லாவுக்கு மிகப்பெரிய எதிரி. அவரை வந்து இந்த ஹிஜ்ர் இந்த காபாவில் அந்த அரை வட்டம் இருக்கும்ல அந்த இடத்துல வச்சு சந்திக்கிறார். சந்த உடனே அந்த வஹுபு சொல்கிறாரு, எந்த வஹுபு? உஹது போரில் காயப்பட்டார் இல்லையா, அந்த வஹுபு என்பவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து கொஞ்சம் கடன் இருக்குது, என் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய வேலை இருக்குது, அது மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் தன்னந்தனியாக போய் தந்திரமான முறையில் நான் முகமதை கொலை பண்ணுவேன், எனக்கு அப்படி அவ்வளோ வெறி இருக்குது எனக்கு என்று அவர் இந்த சஃப்வான்கிட்ட பேசுகிறார். அப்போ சஃப்வான் என்ன செய்கிறார், அது எப்படி உனக்கு செய்ய முடியுன்றவுடனே, நான் ஒரு வலிமையான ஆளாக இருக்கிறேன், நான் வந்து சில தந்திரங்கள் மூலமாக என்னால் அதை செய்ய முடியும், அவர் நெருங்கி நான் வந்து என்ன செய்வேன், நடித்து கொலை பண்ணி நான் வேகமாக தப்பிச்சு வந்துடுவேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த சஃப்வான் சொல்கிறாரு, அப்படின்னா உன் குடும்பத்துடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன், உன்னுடைய கடனுக்கு தான் நான் யோசிக்கிறேன், உன் கடனையெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன், நீ அந்த வேலையை போய் முடி என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு, வஹுபு என்கிற ஆள் வந்து வாழை எடுத்துக்கிட்டு தீட்டி கூர்மைப்படுத்தி கொண்டு அந்த விஷம்லாம் வாளில் தேய்த்து கொண்டு அவர் மதீனாவுக்கு வந்துடுறார். நோக்கம் ரசூலுல்லாவை கொல்றது மட்டும்தான். இப்போ மதீனாவுக்கு வந்த உடனே அவரை வந்து உமர் ரலியல்லாஹு பார்த்துடுறாங்க, மதீனாவில் அவர் நடமாடுறதை பார்க்குறாங்க. பார்த்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னா, இவர் ஒரு மாதிரியான ஆளாச்சு, இவர் எதுக்கு இங்கே வந்திருக்கிறாரு, என்ன நிறைய பேர் வருவாங்க, ஹிஜ்ரத்து பண்ணி வர்றாங்க, நிறைய பேர் நினச்சிக்கிடுவாங்க, அந்த பாஸ்போர்ட் இமிக்ரேஷன்லாம் இப்போ கிடையாதுல்ல, அந்த மாதிரி இல்லாதனால அவர் ஊருக்குள்ளே வந்துட்டார். அப்போ உமர் ரலியல்லாஹு சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரசூலுல்லா இந்த ஆளை கவனிச்சிக்கிறங்க, ரசூலுல்லா பக்கத்தில் இவர் வந்தார்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ரசூலுல்லாவை ரவுண்ட் அப் பண்ணிக்கிறங்க, வேறு ஒரு நோக்கத்தில் வந்திருக்க மாதிரி தெரியுது என்று அவர் எச்சரிக்கை பண்ணுறார். எச்சரிக்கை பண்ணவுடனே அவர் ரசூலுல்லா கிட்ட வந்துடுறார். அந்த வஹுபு என்பவர் வந்து ரசூலுல்லாவுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சலான் சொல்லலை, அன்னியும் சபாஹன் யா முஹம்மது, குட் மார்னிங்கிறார். முகமது நல்ல காலை பொழுதாகட்டும்னு சொல்லி அவங்க வந்து அவர் வந்து சலான் சொல்கிறார், அந்த காலத்து முறையில் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, அது அப்துல்லா நல்லாஹு ஹைரமின்ஹா, அல்லாஹ் வந்து இதை விட சிறந்தது எங்களுக்கு எல்லாம் மாற்றி தந்துட்டான், இது இப்போ கிடையாது, இந்த குட் மார்னிங்லாம் கிடையாது, இதை விட சிறந்த ஒரு முகமனை அல்லாஹ் வந்து எனக்கு தந்துட்டான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லா பதில் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த அந்த வழக்கம் அதுதான் இருந்தது என்பதும், பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த சலாமை அரபுகள்கிட்ட வழக்கமாகவே இருந்து அதையே ரசூலுல்லா கண்டினியூ பண்ணாங்கன்னு இருந்தால் தானே கல்ல சலான்னு சொல்லியிருக்கேன். அவங்கள்ட்ட அந்த இதே கிடையாது, இதைத்தான் ரசூலுல்லாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் வந்து பிறகு தான் என்ன செய்கிறான், இஸ்லாத்தை நபி ஆன பிறகு தான் அந்த சலாம் கொடுக்குற வாசகத்தை அல்லாஹ் வஹி மூலமாக சொல்லி கொடுக்குறான். அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, அன்னியம் சபாகன்னா திருப்பி அதே மாதிரி பதில் சொல்லாமல் இதை விட சிறந்த அதை எங்களுக்கு தந்துட்டாங்கன்னொன்னே அவர்கிட்ட விசாரிக்க எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. சரி வந்த விஷயத்தை சொல்லுப்பாண்டு அவர் என்ன செய்கிறாருன்னா போய் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து சும்மா பார்க்க வந்தாங்க இப்படி சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த ஹிஜ்ருனா அந்த காபா வளைவாக இருக்கும்ல அந்த இடத்துல வச்சு நீ சஃப்வான்ட்ட என்ன பேசினார் அதே ரசூலுல்லாஹ் கேட்க அல்ல அறிவிச்சு கொடுத்துட்டான். நீ சஃப்வான்ட்ட என்ன பேசின, இந்த மாதிரி பேசினியா இல்லையா, கடன் இருக்குது, குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொன்னியா இல்லையா, அவர் பொறுப்பேற்று கொண்டாரா இல்லையான்னு ஆடி போயிடுறாரு. நம்ம வந்து இவரை கொள்றதுக்குன்னு வந்தால் இவருக்கு இந்த அங்கே பேசின விஷயம் வரைக்கும் இவர் கரெக்டாக நமக்கு சொல்கிறாரு என்று சொல்லி அன்னைக்கு என்ன செய்கிறாருன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். வஹப் இப்னு உமைர் என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த சம்பவம் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் இருக்கிறது, தப்ரானியுடைய கபீரில் இருக்கிறது. அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து மக்கள் எப்படி இருந்தாங்களோ அதைத்தான் அறிஞ்சிருந்தாங்க. இஸ்லாம் ஈமான் இந்த விஷயங்கள்லாம் துவக்கத்தில் உங்களுக்கு தெரியலை, நபி ஆகிறதுக்கு முன்னாடி தெரியலை. அப்படி கூட எல்லாம் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான், உங்களுக்கு வஹி அறிவித்தோம், மா குந்த தத்ரி மல் கிதாப் உனல் ஈமான், வேதம் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாமல் இருந்துச்சு, ஈமான்டா என்னன்னு கூட உனக்கு தெரியாமல் இருந்துச்சு, நாம் தான் உமக்கு வஹி அறிவித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் 42வது சூறாவில் 52வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அப்போ இப்படி வஹி அறிவித்த உடனே தான் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு, இஸ்லாத்தினுடைய வாழ்த்து முறை உள்பட அனைத்தும் தெரிய ஆரம்பித்தது எப்போ தான், நபின்னு ஆனதற்கு பின்னாடி தான். நபியாக ஆனதுக்கு பிறகு அது நடந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அதை ஒப்புக்கொள்ளலாம். நபியாக ஆகுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கே நபி ஆகுறது தெரியாத ஜிப்ரீல் வந்து கட்டி அணைக்கும் போது கூட நமக்கு பயந்து தானே செஞ்சாங்க, நம்ம உயிருக்கு பயப்படுற நிலைக்கு ஆளாகிட்டாங்களே, போத்திட்டு படுத்து கிடந்தாங்களே, அதனால் வந்த பிறகு கூட என்ன செய்யலை, நம்ம நபி ஆகிட்டோன்னு தெரியலை. அதனால் அதுக்கு முன்னாடி நபி ஆகுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அறிகுறிகளையெல்லாம் அல்லாஹ் வந்து காட்டியிருந்தான்னு சொன்னால் நபி ஆகும்போது அதிர்ச்சியில் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஜிப்ரீல் வரும்போது இவங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்,
என்று சொல்கிற மாதிரி அதை வந்து எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு இது வந்தவன் அதிர்ச்சி அடைஞ்சு என்னென்று விளங்காமல் இதனுடைய கான்செப்டே விளங்கலை. சலாம்லாம் சொன்னிச்சின்ற அளவுக்கு விளங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ இறைவன்கிட்டருந்து அறிஞ்சு இறைவன்கிட்டருந்து செய்தி வருதுன்னு புரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விஷயமே விளங்காமல் வந்து என்ன செய்கிறாங்க, வரக்காங்கிறவர்கிட்ட ஹதிஜா நாயை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. வரக்கா தான் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து ஜிப்ரீல் தான் வந்து நாமூஸ் வந்திருக்கிறாரு. நாமூஸ்னால் அவங்கள ஜிப்ரீலை நாமூஸும்பாங்க. அவர் தான் வந்திருக்கிறாரு, மூசாவுக்கு அவர் தான் வகையை கொண்டு வந்தார், அவர் தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்களை வந்து ரொம்ப தொல்லைப்படுத்துவாங்க, ஊரை விட்டு வெளியேற்றுவாங்க, அந்த நேரத்தில் நான் இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன்ட்டு இப்படிலாம் சொன்ன பிறகு தான் ரசூலுல்லாவுக்கு நம்ம நபியாக ஆகியிருக்கோங்கிறது உறுதியாகுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 40 வயசுக்கு முன்னாடி அந்த அறிகுறிகள்லாம் காட்டி நபிங்கிறக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் காட்டினான் என்பதும் என்னது இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அந்த இதுக்கெல்லாம் பயந்துருக்க மாட்டாங்க. ஜிப்ரீல் வந்தவுடனே சரி அல்லாஹ் தான் நமக்கு தூதராக்கியிருக்கிறானே, முன்னாடி நமக்கு எல்லாம் இதெல்லாம் காட்டி தந்திருக்கிறானே அப்படி நினைத்திருப்பார். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த செய்தியில் வந்து பிழை இருக்குது, அப்படி வாய்ப்பு இல்லை. நபியாகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த சலாம் சொல்கிற ஒரு வழிமுறையே கிடையாது, அல்லாஹ் பிந்தி தான் அதை மாற்றி கொடுத்தான், அந்த மக்கள்கிட்ட அந்த வழக்கம் இருந்தது கிடையாது என்று இந்த தபரானி ஹதீஸில் இருந்து வழங்குகிறது. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸில் இருந்து நம்ம என்ன செய்கிறது, அது வகையில் நல்லா அறிவித்து கொடுத்தது தானே, அது விளங்குகிறது. அதனால் அந்த கருத்தை நம்ம மாற்றிக்கொள்கிறோம். அந்த ஹதீஸ் வந்து ஒரு ஏற்புடைய ஹதீஸ் அல்ல என்றதை நம்ம என்ன செய்கிறோம், தெரிவிச்சுக்கிறோம். மக்காவில் ஒரு கல் எனக்கு சலாம் கூறியது என்ற ஒரு ஹதீஸை வந்து நம்ம அது சரியில்லை என்று நம்ம ஆதாரங்களோடு விளக்கியிருந்தோம். அதில் ஒருத்தர் இப்போ எதிர்கேள்வி கேட்டிருக்கார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அந்த சலாம் கூறுதல் என்பது ரசூல்லா காலத்தில் இல்லை, எப்படி கல் சலாம் கூறியிருக்கும், பிறகு தானே அந்த சலாம் கூறுற வழக்கத்தை வந்து அல்லாஹ் வந்து மார்க்கமாக்கி இருக்கிறான் அப்படின்ட்டு கேட்கும் பொழுது அதுக்கு எதிராக அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இந்த சலாம் சொல்லுதல் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்திருக்குது. அவர் கேட்குறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாமே என்ன செய்கிறாங்க, மலக்குகளுக்கு அந்த ஹதீஸை நானும் தான் சொன்னேன், அதை எடுத்துக்காட்டி அவர் கேட்குறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாமே மலக்குகளுக்கு சலாம் சொன்னாங்கன்னு வந்தால் அப்போ சலாம் சொல்லுதல் என்பது ரசூல்லா காலத்தில் புதுசாக வந்தது இல்லையே, முந்தி இருந்திருக்குது அப்படின்னு கேட்குறார். அதே மாதிரி இப்ராஹிம் நபி வந்து தந்தைக்கு சலாம் சொன்னார்னு குர்ஆனில் இருக்கிறது. அப்போ சலாம் சொல்கிற ஒரு முறை வந்து ரசூல்லாவுக்கு தான் முதல்ல வந்துச்சுன்னு கிடையாது, முன்னாடி இருந்திருக்குதுல்ல. அந்த அடிப்படையில் அந்த கல் சலாம் சொல்லியிருக்கலாமே என்று அந்த சகோதரர் கேள்வி கேட்குறார். அதில் வந்து கொஞ்சம் சிந்தனை குறைவுனால இந்த கேள்வி வருகிறது. ஏன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து சலாம் இருந்ததுங்கிறாங்கல்ல, இருந்தது. இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்தது. இப்ராஹிம் நபி காலத்தில் தௌஹீது தான் இருந்தது. ரசூல்லா காலத்தில் இருந்துச்சா? ரசூல்லா நபியாக அனுப்பப்படும் போது அந்த மக்கள்கிட்ட தௌஹீது இருந்துச்சா? இப்ராஹிம் நபி ஏகத்துவ கொள்கை அன்றைக்கே சொல்லிட்டாங்க. அது வாழையடி வாழையாக தொடர்ந்து மக்கத்து முஷ்ரிக்குகளை வாழ்ந்தாங்களே, அவங்கள்ட்ட அந்த கொள்கை வந்துச்சா? அப்போ அன்னைக்கே தௌஹீது இருந்ததுன்னா அப்போ ரசூல்லா அனுப்ப தேவையில்லையே. இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்திருக்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் அந்த நடைமுறை வழி வழியாக தொடர்ச்சியாக வந்துச்சுன்னா வரலை. எத்தனை இப்ராஹிம் நபி சுன்னத்துகளை அழித்து நாசமாக்கின மாதிரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய எத்தனை வழிகாட்டுதல் நாசமாக்கின மாதிரி அவங்க நாசமாக்கி விட்டு நல்ல காலை பொழுது நல்ல மாலை பொழுது என்கிற அந்த முகமனைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அந்த மக்கள் பயன்படுத்தி வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சொன்ன விஷயம்லாம் ரசூலுல்லாஹ்க்கு எப்போ தெரியும்? நபி நான பிறகு தான் தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குகளுக்கு சலாம் சொல்ல சொன்னான்ங்கிறது வஹி அடிப்படையில் கிடைத்த ஒரு செய்தி தானே. அது 40க்கு பிறகு தான் இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கிறது. இப்ராஹிம் நபி சலாம் சொன்ன ஒரு விஷயமும் குர்ஆனில் தான் இருக்கிறது. அது குர்ஆன் எப்போ வருது? ரசூலுல்லாஹ்வுடைய 40 வயசுக்கு பிறகு தானே வருது. அப்போ அவங்க இறை தூதர் ஆன பிறகு இந்த தகவல் கிடைக்குதே தவிர நம்ம எப்படி சிந்திக்கணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த சலாம் ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் சங்கிலி தொடராக வந்துச்சா இருந்துச்சான்னு பேசக்கூடாது. இருந்துச்சு. அது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததா? முந்தி இருந்தது என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததுன்னு முடிவெடுக்க முடியுமா? அப்போ ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி வந்து பல விஷயங்கள் இருந்துச்சு. அது வந்து இன்றைக்கும் அது தொடர்ச்சியாக வந்து ரசூலுல்லாஹ் நபி அவருக்கு முன்னாடி வழக்கத்தில் இருந்தால் தான் சலாம் சொன்னோன்னு விளங்கியிருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும்னா திருதுன்னு தான் முடிக்கணும். ஏன் சலாமில் ஒன்று கிடையாது. அப்போ கல் சலாம் சொல்லுமா? அந்த கிரௌண்டில் நம்ம பதிலே சொல்லலை. கல் அல்லாஹ் நினச்சா கல்லையும் பேச வைக்குவான். நம்ம கேள்வி என்னன்னு கேட்டால்,
ரசூல்லா காலத்தில் இந்த சலாம்ங்கிற நடைமுறை இல்லாமல் இருக்கும் பொழுது இஸ்லாமுடைய அனைத்து விஷயங்களையும் நபியாக ஆன பிறகுதான் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது, அதுக்கு முன்னாடி இந்த சலாம் சொல்கிற மெத்தட் எப்படி வரும்? நீங்கள் சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி மூசா நபியே சலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஹலீர் நபியை பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, உனக்கு அன்னாபி அருதிக்க சலாம், உங்களுக்கு இப்படி இந்த சலாம் சொல்கிற முறையெல்லாம் தெரியும்னு கேட்கும்போது, நான் தான் நபி மூசா நபின்னு அவர் சொல்லுவார். அப்போ மூசா நபி காலத்தில் சலாம் சொல்கிற முறை இருந்துச்சு. ஹலீர் என்று அவர் தேடி போவார்ல ஒருத்தர், அவர்கிட்ட சலாம் சொல்கிற முறை இருந்திருக்குது. அது இருந்தது என்ற காரணத்தினால் ரசூல்லா காலத்தில் இருந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? ரசூல்லா காலத்துக்கு முந்தி உள்ள நபிமார்கள் காலத்தில் இருந்த எல்லாத்தையும் தான் மாற்றி நாசமாக்கிட்டானோல, அதை திருத்த தானே ரசூல்லா அனுப்பி வைக்கிறாங்க. அதனால் இந்த வாதத்தை கொண்டு நிறுவ முடியாது. சலாம் வந்து அன்று இருந்தது என்பது தான் ஆதாரமே தவிர அன்றிலிருந்து இன்று வரை இருந்தது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. இப்ராஹிம் நபி சலாம் சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கே தவிர அதிலிருந்து இன்று வரைக்கும் ரசூல்லா நபி அவரை வரைக்கும் அந்த பழக்கம் தொன்று தொட்டு அந்த மக்கள்கிட்ட இருந்தது என்பதற்கு இது ஆதாரம் கிடையாது. எந்த ஆதாரமும் உங்கள்கிட்ட கிடையாது. மூசா நபி சலாம் சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கே தவிர மூசா நபி சொன்ன அந்த சலாம் வழி வழியாக தொடர்ச்சியாக வந்து ரசூல்லா நபி ஆகிறதுக்கு முந்தின காலத்திலையும் அந்த மக்கள் சர்வசாதாரணமாக சலாம் சொல்லி கொண்டு இருந்தார்கள் என்பதற்கு ஆதாரமாகுமா? இருந்ததை தான் மாற்றி விட்டாங்களே, எல்லாத்தையும் மாற்றின மாதிரி இதையும் மாற்றி விட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சலாம் சொல்கிறாங்க? இந்த நான் சொல்லி எடுத்துக்காட்டின ஹதீஸ்லேயே ஒருத்தர் சலாம் சொல்லுவார், காலை அன்னாமத்த சபாகன்னு சொல்லுவார். ரசூல் என்ன செய்வாங்க, அல்லாஹ் எங்களுக்கு இதை வேறு மாற்றி தந்துட்டான், இதுக்கு பதிலாக சிறந்த முகமனை மாற்றி தந்துட்டான்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறத அப்போ தான் சொல்கிறாங்க. அதுக்கு முந்தி வந்து இந்த வழக்கம் தான் இருந்திருக்கிறது. அதனால் கல் சலான் சொன்னிச்சுங்கிற ஒரு விஷயம் வந்து ரசூல்லா ஆன பிறகு சொன்னிச்சுன்னா நம்ம அப்படி ஏற்றுக்கொள்வோம். நபி ஆன பிறகு அந்த சம்பவம் நடந்ததாக சொன்னால் நம்ம எங்களுக்கு அறிவுக்கு பொருந்தலாம் அல்லாஹ் நாடினால் அது எதுனா நடக்கும். அந்த மாதிரி வாதம்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் இது எப்போ நடந்தது? நபியாவதற்கு முன்னாடினா ஒரு 25 வயசுலையோ 30 வயசுலையோ 35 வயசுலையோ ரசூல்லாவோட வயசில் நடந்திருக்கும் என்று சொன்னால் அப்போ உங்களுக்கு தெரியாத சலாமே தெரியாத சலாம் கல் சலான்னு சொன்னால் கூட என்ன சொல்லுதுன்னு விளங்காத உங்களுக்கு, அதுக்கு என்னென்னு பதில் சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாத. அப்போ அதனால் சலாம் சொன்னால் பதில் சொல்லணும்ல, ஒன்றுமே தெரியாது. அதனால இந்த கல் சலாம் சொல்கிறது அதுக்கு முந்தைய நபிங்கிற ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் காட்டவும் இல்லை. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது தான் நபிங்கிற ஒரு மெசேஜ் அவங்க ஃபஸ்ட்டு அறிகிறாங்களே தவிர இந்த கல்லெல்லாம் பேசுதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நம்மள்ட்ட கல்லெல்லாம் பேசுது என்றால் நமக்கு இறைவன்ற ஒரு தொடர்ச்சி இருக்குன்னு அப்படி நம்பியிருப்பாங்கல்ல. அப்படி நம்பக்கூடிய எந்த அறிகுறியும் அல்லாஹ் என்ன செய்யலை 40 வயசுக்கு முந்தி காட்டவே கிடையாது. அதனால் நாம் சொன்ன அந்த கருத்து கரெக்டானது தான். இந்த வாதத்தை கொண்டு என்ன செய்ய முடியாததை உடைக்க முடியாது என்பதை என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும்.